வணக்கம் மகளே. நெல்லை மாவட்டத்தில் நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய கிராமத்தை சேர்ந்தவர் தான் செல்வம். இவருடைய வயது 28. செல்வம் ஒரு விவசாய கூலி தொழிலாளி. செல்வம் பயங்கரமான ஒரு சுறுசுறுப்பான ஆள். இவருடைய சுறுசுறுப்பை பார்த்து அந்த ஊரே வாயடிச்சு பெறும். என்னையா இந்த மனுஷன் இந்த அளவுக்கு சுறுசுறுப்பாக இருக்கேன் அப்படின்னு சொல்லாத ஆளே கிடையாது. அந்த அளவுக்கு சுறுசுறுப்பான ஒரு நபர். இவர் காலையில் வேலைக்கு கிளம்பி வந்துட்டு வேலையை முடிச்சுட்டு சாயந்தரம் 6 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிடுவார். இவருக்கு எந்த விதமான கெட்ட பழக்கமும் கிடையாது. சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் அப்படி தன்னுடைய மனைவி கிட்டே கொடுத்துருவார். ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டு வரார். வேலை முடிச்சதுமே நேராக வீட்டுக்கு போயிட்டு தன்னுடைய குழந்தையோட விளையாடுறது, மனைவியோட பேசுகிறது, இந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை நடத்திட்டு வந்தார். மனைவியும் அதே போல் காலையில் கணவனை வேலைக்கு அனுப்பிச்சிட்டு சாயந்தரமாக அவர் எப்போ வருவார் அப்படின்னு சொல்லி வாசலில் நின்று பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சராசரியான வாழ்க்கையை தான் கணவன் மனைவியும் வாழ்ந்துட்டு வந்தாங்க. இப்படி ஊரே கண்டு போடுற அளவுக்கு ஒரு ஜாலியான ஒரு இன்பமான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அப்படி தான் சம்பவத்தன்று காலையில் செல்வம் வழக்கம் போல் காலைக்கு வேலைக்கு கிளம்பினார். மனைவி வீட்டு வாசலில் வந்து அவர் அனுப்பி வச்சுட்டு அவர் எப்படா வருவார் அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் தான் அன்னைக்கு ஒரு எதிர்பாராத ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க. காலையில் வேலைக்கு வந்த செல்வம் எதிர்பாராத விதமாக ஒரு விபத்தில் மாட்டிக்கிட்டார். விபத்தில் மாட்டிக்கிட்டு ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டு அவரை மருத்துவமனைக்கு கொண்டுட்டு போனாங்க. ஆனால் போகிற வழியிலே வந்து அவர் இறந்துட்டார். இறந்ததுமே அவரை உடனே வந்து ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ணாமல் உடனே நம்ம செய்ய வேண்டிய காரியத்தெல்லாம் செஞ்சணும் அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் சிலர் உடனே வந்து அவருடைய பாடியை செல்வத்துடைய வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. கணவன் எப்படா வந்து வருவான்னு சொல்லி காத்துக்கிட்டு இருந்த மனைவிக்கு இது ஒரு பேர் அதிர்ச்சியான செய்தி தான் வந்தது. காலையில் வேலைக்கு போன கணவனான செல்வம் ஆக்சிடென்ட்ல வந்து இறந்துட்டான் அப்படிங்கிற ஒரு துக்கமான செய்தி தான் வந்துச்சு. அவருடைய மனைவியால் தாங்கிக் கொள்ள முடியல. ஏன்னா சின்ன வயசு என்னுடைய கணவனை இறந்துட்டனே அப்படின்னு சொல்லி கதறி துடிச்சாங்க. மதிய வேலையிலே செல்வத்துடைய பாடி வந்து வீட்டுக்கு வந்துருச்சு. மதியமே வந்து இறுதி சடங்கான வேலைகள் வந்து மும்முரமாக வந்து நடக்க ஆரம்பிச்சு. அப்போ மதிய வேலையில் இறுதி சடங்குகள் நடந்து கொண்டு இருக்க வீட்டுக்கு உள்ளேயே பெண்களுடைய ஒப்பாரி, வெளியே மேலச்சத்தம். திடீரென ஒரு கிழவி இடது கையில் சொம்பு தண்ணீருடன் வெளியே வந்தாள். வலது கையில் உதிரி பூக்கள். கிழவியை பார்த்ததும் மேளம் நிறுத்தப்பட்டது. கூடிய ஊர் மக்களிடமும் மயான அமைதி. கிழவி ஒரு உதிரி பூவை சொம்பு தண்ணீரில் இட்டாள். கூட்டம் மூச்சடைக்கியது போல அமர்ந்திருந்தது. பின்னர் 2வது பூவையும் போட்டாள். கூட்டம் ஷ் ஷ் என அனுதாப ஒலியை எழுப்பியது. கிழவி 3வது பூவையும் போட்டால் கூட்டம் அதே போல ஷ் ஷ் என அனுதாப ஒலியை எழுப்பியது. பின்னர் கிழவி சொம்பை எடுத்துக்கொண்டு வீட்டுக்குள் சென்று விட்டாள். இதை புரியாமல் இது என்ன சடங்கு என அங்கிருந்த ஒரு பெரியவரிடம் கேட்டேன். அதற்கு அவர் சொன்னார், இறந்தவரின் மனைவி தற்போது 3 மாத கர்ப்பிணி என்று ஊருக்கு அறிவிக்கிறார்கள் என்று. நான் கேட்டேன், அதை ஏன் ஊருக்கு சொல்ல வேண்டும் என்று. அதற்கு அந்த பெரியவர், அட மவனே, 7 மாதம் கழித்து பிள்ளை பெறும்போது பிள்ளையின் அப்பன் யாருன்னு இந்த ஊர் தப்பா பேசிடக்கூடாதுல என்றார். அதிர்ந்து போனேன். 7 மாதம் கழித்து பிறக்கப் போகும் குழந்தைக்கு இன்று இறந்து போனவன் தான் தந்தை என்று ஊர் உலகுக்கு அறிய இந்த சடங்கா? பிறக்கின்ற எந்த ஒரு மனித உயிரும் தாய் தந்தை பெயர் தெரியாமல் பூமிக்கு வரக்கூடாது என்று சமூக கட்டுப்பாடும் எனக்கு புரிந்தது. ஒரு பண்பாடு பேச்சே இல்லாமல் ஒரு சின்ன அசைவின் மூலம் எவ்வளவு நுட்பமாக மென்மையான ஒரு சோகத்தினிடையே சிறிய ஒரு மகிழ்ச்சியை அடையாளம் காட்டிக்கொள்கிறது. தமிழ் சமுதாயம் நாகரிகத்தின் பண்பாட்டின் தொட்டில். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.